Hi, hello and welcome to Student Leagate. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 7th standard term 2 science unit 3 changes around us அப்படிங்கிற டாபிக் உடைய லெசன் புக் பேங்க் டிஸ்கஷன் part 2 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ part 1 ஓட வீடியோல நம்ம 1 மார்க் கொஸ்டின்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ part 2 ஓட வீடியோல நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு நம்ம இன்னைக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டேட் 2 எக்ஸாம்பிள் ஆஃப் பீரியாடிக் சேஞ்ச். ஸோ பீரியாடிக் சேஞ்சோட 2 எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் ஆஃப் எர்த், பீட்டிங் ஆஃப் ஆர்ட், clock steering every hour, motion of second hand, minute hand, hour hand of the clock are the example of periodic change. ஸோ இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியம் இல்லை. நம்மளுடைய நம்மளுடைய பூமி சுற்றி வரதும் ரிவால்வ் ஆகி வரதும் எல்லாமே வந்து பீரியாடிக்கல் சேஞ்ச் ஒரு குறிப்பிட்ட காலநிலையில் திருப்பி அது ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதுதான் பீரியாடிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளாக் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி 1 மணிக்கு அந்த அவர் ஹேண்ட் வந்து 1ல் நின்றுச்சுன்னா திருப்பி அடுத்து நைட்டு 1 மணிக்கு அந்த அவர் ஹேண்ட் வந்து அந்த 1ல் தான் நிற்கும். ஸோ அதுவும் ஒரு பீரியாடிக் சேஞ்ச் அப்படிங்கிறத இங்கே அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். மென்ஷன் 2 எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ எக்ஸோதெர்மிக்னா என்ன? எக்ஸோனா வெளில போகிறது. ஸோ எக்ஸோதெர்மிக் அப்படின்னா இங்கேருந்து ஏதோ ஒரு வெளில இதுவாகும். ஸோ பேர்னிங் ஆஃப் மக்னீஷியம் ரிப்பன் கிவ் அவுட் ஹீட் அண்ட் லைட். அதை நம்ம இது பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? ஹீட் அண்ட் லைட் கொடுக்கும். சிமிலர்லி burning of wood will release heat and light. So such changes which release heat is called exothermic reaction. Okay, so changes, exothermic changes. Okay, wow. So next, cold milk is heated and become hot. ஓகே, ஒரு நல்ல பாலை, குளிர்மையான பாலை நம்ம ஹீட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து நல்லா கொதிக்கிற பாலை ஆக்கிட்டோம். இங்கே இப்போ இது என்ன சேஞ்சு அப்படின்னா, ஹீட்லேருந்து கூலிங்க்கு மாறி இருக்குது. அதோட ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இது ஃபிசிக்கல் சேஞ்ச், ரிவர்சபிள் சேஞ்ச். ரிவர்சபிள் சேஞ்ச். ஏன்னா நான் வந்து கூலிங்லேருந்து ஹீட் ஆகியிருக்கேன், திருப்பி அதை என்ன பண்ணுறேன், என்னால் தூக்கி அதை ஃப்ரிட்ஜில் வச்சா மறுபடியும் கூலிங் ஆக்க முடியுமா? ஆகாதா? ஸோ அந்த ப்ராசஸில் இது ரிவர்சபிள் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், வாட் டைப் ஆஃப் சேஞ்சஸ் இஸ் ஆர்டிஃபிஷியல் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட். ஸோ ஒரு பழத்தை வந்து நம்ம வந்து பழுக்க வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். திருப்பி பழத்தை நம்மளால் காய் ஆக்க முடியாது. மாங்காயை மாம்பழமாக மாற்ற முடியுமே தவிர்த்து மாம்பழத்தை மாங்காயாக மாற்ற முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், வாட் டைப் ஆஃப் சேஞ்சஸ் இஸ் கலரிங் த பேப்பர். கலரிங் பேப்பர்னா என்ன? அதோட ஃபிசிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் இதுவாகுது. ஸோ இது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், க்ரோயிங் ஆஃப் நெயில் இஸ் பீரியாடிக்கல் சேஞ்ச். அவனே சொல்லிட்டாங்க, க்ரோயிங் ஆஃப் நெயில்ங்கிறது பீரியாடிக்கல் சேஞ்ச். ஏன்? நம்ம நகத்தை வெட்டி விட்டாலும் மறுபடியும் வளருதா? ஏன்? அது ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் அதுவே க்ரோ ஆகும். ஸோ க்ரோயிங் ஆஃப் நெயில் இஸ் அ பீரியாடிக் சேஞ்ச் பிகாஸ் இட் அக்கர்ஸ் பீரியாடிக்கலி in a regular interval. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நீ நகத்தை வெட்ட அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இட் மீன் தட் அதை நீ நகத்தை வெட்டாமல் வெட்டினாலும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பீரியாடிக்கல் சேஞ்ச், அதோட வேலையை அதை பார்த்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், வாட் டைப் ஆஃப் எனர்ஜி சேஞ்ச் is associated with when ice melts. ஸோ ஐஸ் மெல்ட்ஸ் ஆனால் என்னென்ன எனர்ஜியெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டான சாலிட்லேருந்து லிக்விடுக்கு மாறும். எண்டோதெர்மிக் சேஞ்ச் நடக்கும். ஏன்னா வந்து அது ஹீட் அப்சர்வ் பண்ணிவிட்டு அது உருகிறதுனால. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக 7 கிளாஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னெல்லாம் கமெண்டில் வந்து கழுவி ஊற்றுனது இந்த லெசன்லாம். ஸோ டோன்ட், இஃப் யூ ஹாவ் டைம் நீங்கள் அதை போய் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ டிஸ்டிங் பிட்வீன் ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் சேஞ்சஸ். ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு என்னென்னு எதுவும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னா என்னென்னா, ஸோ நோ நியூ சப்ஸ்டன்சஸ் ஃபார்ம், அதில் எந்த விதமான புது சப்ஸ்டன்ஸும் ஃபார்ம் ஆகாது. அது வந்து ரிவர்சபிள். திருப்பி தன்னுடைய நிலை எந்த நிலையில் நம்ம வச்சுருந்தோமோ திருப்பி அதே நிலைக்கு நம்மளால் கொண்டாட முடியும். ஸோ சேஞ்ச் இன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி லைக் ஆஸ் சைஸ், ஷேப் அண்ட் ஸ்டேட், அது மூலியமாக தான் அது வந்து சேஞ்ச் ஆகிறதா இருக்கும். ஸோ மெல்டிங் ஆஃப் ஐஸ், tearing of paper, freezing, evaporation, vaporization, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கல் சேஞ்சஸ். நெக்ஸ்ட், கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நமக்கு ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அது இர்ரிவர்சபிள். அந்த சேஞ்சோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்னா, ரியாக்டன் அண்ட் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ ஒரு புது ப்ராடக்ட் நம்மளுக்கு உருவாகும் போது அது எந்த 2 ப்ராடக்ட்டையும் சேர்த்தா எந்த ப்ராடக்ட் வருது அப்படிங்கிறது தான் ரியாக்டன்ட் அப்படிங்கிறது சொல்கிறோம். எந்த 2 ப்ராடக்ட்டை சேர்க்குறோமோ அது ரியாக்டன்ட், அதை நம்ம சேர்த்து கிடைக்கிறது ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்,
Burning of paper, photosynthesis, digestion of food, rusting of iron are the example of chemical changes. Okay, next, how can a change occur in a substance? எப்படிங்க ஒரு சேஞ்ச் ஒரு சப்ஸ்டன்ஸில் நடக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ the change occurs in a substance by alteration of the properties such as color, structure and the state of the substance since it formation of new substance. ஒரு பொருளில் சேஞ்ச் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, அதோடைய கலர் மாறி இருக்கலாம், இல்லை அதோடைய ஸ்ட்ரக்சர், அதாவது வந்து அது நல்லா ஓரளவுக்கு அதோடைய நம்ம முன்னாடி பார்த்த தோற்றத்தோட புது தோற்றமாக மாறிக்கலாம், இல்லை அதோடைய ஸ்டேட் மாறிக்கலாம். ஸ்டேட்டுங்கிற பட்சத்தில் லிக்விட், சாலிட், கேஸ் அந்த மாதிரி எல்லாம் மாறிக்கலாம், இல்லை ஒரு நியூ ப்ராடக்டாகவே உருவாகிருக்கலாம். இதெல்லாம் நடந்தால் நம்மளுக்கு அதை சேஞ்ச் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், கேன் யூ சஜஸ்ட் அ மெத்தட் டு collect water from sea water? So collect water from sea water. I think it's collect salt from sea water. இது கொஷின் தப்புன்னு நினைக்கிறேன். நான் ஆன்சர் அப்படி தான் எழுதியிருக்கேன். ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா எவாபரேஷன். ஓகேவா? ஸோ அந்த சால்ட்டை நம்ம எடுக்கணும்னா அது உப்பளத்துலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை கொண்டாந்து ஊற்றி அதை காய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த உப்பை காஞ்சதுக்கப்புறம் அந்த உப்பை நம்ம படிவுகளை எடுத்து அதை பியூரிஃபை பண்ணி தான் நம்ம சாப்பிட்றோம். ஓகேவா? ஸோ இதோட இதை நீங்கள் கொஷினை மாற்றிக்க வேண்டியது. ஸோ கலெக்ட் சால்ட் ஃப்ரம் த சீ வாட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், இஸ் த சோலார் எக்லிப்ஸ் இஸ் அ பீரியாடிக்கல் சேஞ்ச்? கிவ் த ரீசன். சோலார் எக்லிப் வந்து பீரியாடிக்கல் சேஞ்சா அப்படின்னா ஆமாம், அது வந்து ஒரு பீரியாடிக்கல் சேஞ்ச் தான். ஏன்னா இட் அக்கர்ஸ் ஆஃப்டர் அ டெஃபனைட் இன்டர்வல் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட டைம். சோலார் எக்லிப்ஸ்னால் என்னங்க ஸ்டூடெண்ட்ஸ்? சூரிய கிரகணம். ஸோ அது வந்து வருஷத்துக்கு வருதா? அதே தான். ஸோ வருஷத்துக்கு வரும். ஸோ அதுதான் நம்ம வந்து சூரிய கிரகணம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிசால்யூஷன் ஆஃப் சுகர் அண்ட் பர்னிங் ஆஃப் சுகர்? ஸோ ஒரு ஜீனியை கரைக்கிறதுக்கும் எரிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜீனியை கரைச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ when the sugar is dissolved in the water it disappear. If we taste the solution, the sugar is still present in its dissolved form. If the water is evaporate, we get sugar back. So it is physical and irreversible changes. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சுகரை வந்து தண்ணியில் கலக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம குடித்தோம்னா நம்மளுக்கு அது இனிப்பாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை கரைஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம வெயிலில் வச்சு காய வச்சோம்னா திருப்பி அதே ஜீனி நம்மளுக்கு திரும்ப கிடச்சிரும். ஸோ இது எப்படி அப்படின்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ் மற்றும் ரிவர்சபிள் சேஞ்சஸாக நம்ம இதை கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் பர்னிங் ஆஃப் சுகர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபயர் ஆக்டிவேட்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் சுகர் அண்ட் ஆக்சிஜன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சுகருக்கும் ஆக்சிஜனுக்கும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இது கொண்டு பண்ணும். ஸோ த ஆக்சிஜன் in the air react with the sugar as the chemical bond is broken. ஓகேவா? ஸோ கெமிக்கல் பாண்ட் broken ஆகிற மாதிரி இது பண்ணிடும். ஓகேவா? ஸோ the energy is released in a form of smoke. அது ஸ்மோக்காக ரிலீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால ஸோ burning of sugar வந்து நம்மளுக்கு கெமிக்கல் சேஞ்சஸ். ஓகே, ஃபாலோ படிக்க முடியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட், லாங் ஆன்சர். எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Digestion is the chemical changes. So digestion is the chemical changes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ when we eat food, our mouth physically break the food into small pieces. ஸோ நம்ம ஒரு சாப்பாடை சாப்பிடும்போது நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய வாய் வந்து அதை வந்து பல்லு வந்து அதை வந்து நைஸாக நம்ம சாப்பிட்றத விட போலஸாக, அதாவது குட்டி குட்டியாக நம்மளை நொறுக்கி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ மெக்கானிக்கல் டைஜஷன் அக்கர்ஸ் இன் மவுத். ஸோ மெக்கானிக்கல் டைஜஷன் ஃபஸ்ட்டு மவுத்தில் நடந்துடும். ஸோ ஸ்டொமக் அண்ட் small intestine mechanical digestion நடக்குது. So food is chemically changed in a digestion when the new and smaller substance is formed. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டு உள்ளே போய் நம்மளுக்கு வந்து எனர்ஜி அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு அதை டைஜஷன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ மோரோவர் we will never be able to get back the raw material of the same in a form of it was before. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ட தோசையை திரும்ப நம்ம அதே தோசையாக நம்மளால் எடுக்க முடியாது, சின்ஸ் ஏன்னா அதை வந்து நம்ம கெமிக்கலி ரியாக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ digestion of food is a permanent change when it is irreversible. ஸோ இது வந்து irreversible கூட, இது வந்து permanent change அப்படிங்கிறதும் கூட. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், when the iron blade is fixed into a wooden handle in a tool used in a big stick of
சாயில். எப்படிங்க அதை பண்ணுறாங்க, எப்படி வந்து அயன் பிளேடு வந்து ஒரு உடன் இதுக்குள்ளே பண்ணுறாங்க, ஒரு பிக் டிக் ஆஃப் ஒரு குழியை தோண்டி அந்த சாயிலுக்குள்ளே குழியை தோண்டி இதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் த ரிங் ஆஃப் அயன் பிளேடு இஸ் ஷேப்ட் அண்ட் ஹீட்டட். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இரும்பை ஷேப் படுத்தாங்க. எப்படின்னா அதை ஹீட் பண்ணி ஷேப் படுத்தாங்க. ஸோ ஹீட்டிங் ஆஃப் பிளேட் லீட்ஸ் டு த எக்ஸ்பான்ஷன் அண்ட் டஸ் த ரிங் கெட் பிக்கர். ஸோ இது நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இது வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகுது, அதனால் வந்து ரிங் வந்து பெருசாகுது. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் த மெட்டல்ஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பேண்ட் ஆன் ஹீட்டிங். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து always expand ஆகிறதுனால, ஹீட்டிங்கில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால நமக்கு அது நடக்குது. ஸோ த மெட்டல் பிளேட் இஸ் தென் ஃபிட்டட் ஈஸிலி இன் அ உட்டன் ஹேண்டில். ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஈஸியாக நம்மளுக்கு உட்டன் ஹேண்டில் ஃபிக்ஸ் ஆகுது. ஆஃப்டர் இட் த கோல்ட் வாட்டர் இஸ் யூஸ்வலி poured on the iron blade. This lead to the contract and the expand of blade. ஸோ இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்க பிளேடை வந்து கான்ட்ராக்ட், அதாவது சுருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி ஊற்றுறாங்க, கோல்டு வாட்டர் ஊற்றுறாங்க. ஸோ த ஷேப் can be also left in cool down and undisturbed the familiar fix. The blade is attracted to the frame of wooden handle and shape in this process. So இது மூலமா தான் நமக்கு வந்து அந்த ஹேண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஹையர் ஆர்டர் திங்கிங். ஓகேவா? ஸோ a peel and unpeel banana does not look same. ஸோ நம்ம தோல் உரிச்ச பனானாவும் தோல் உரிக்காத பனானாவும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகாது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து டஸ் நாட் லுக் த சேம், அது சேமாக லுக் ஆக முடியாது. ஸோ டஸ் திஸ் மீன் த பீல் ஆஃப் பனானா இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச்? அப்போ வந்து இது பீலிங் ஆஃப் பனானாங்கிறது கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்வீங்களா? நோ. ஏன்னா வந்து அது வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச். அது என்ன பண்ணுறோம், வெறுமனே தோலை மட்டும் தான் உரிக்கணுமே தவிர்த்து அதை வந்து நம்ம எந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் பண்ணல. ஸோ வாழைப்பழம் ஒன்று இருக்குது, தோல் உரிச்ச வாழைப்பழம் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கலர்லேருந்து டெக்ஸ்சர்லேருந்து எல்லாமே சேஞ்சாக இருக்குது. ஒரு நியூ ப்ராடக்ட் கிடச்சிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அது கெமிக்கல் சேஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கெமிக்கல் சேஞ்ச் கிடையாது, ஃபிசிக்கல் சேஞ்ச். பிகாஸ் அதில் இருக்க நம்ம தோல் மட்டும் தான் உரிச்சிருக்கோம். ஸோ ஜஸ்ட் அதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் a very hot glass is put in a cold water, it crack. What does the changes indicate? ஸோ இப்போ வந்து ஒரு ஹாட் கிளாஸை வந்து ஒரு கோல்டு வாட்டரில் போட்டோம்னா அது வெடிச்சிடும். அது என்ன இதுன்னா when a hot glass is cold faster, the glass cools down unevenly and therefore it causes a crack because inside the contract while the outside remains expand. The glass expand when the hot and contract when it cold. It is a physical பட் irreversible சேஞ்சஸ். உங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. நீங்கள் டக்குன்னு போட்டதுக்கப்புறம் அது அன்ஈவனாக கூல் ஆகும். ஸோ அன்ஈவனாக கூல் ஆகும்போது டக்குன்னு அது பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஃபிசிக்கல் அண்ட் irreversible சேஞ்சஸ். உடனே திருப்பி நம்மளால் மாற்றவே முடியாது. ஓகேவா? ஸோ பாயிலிங் ஆஃப் வாட்டர் இஸ் அ ஃபிசிக்கல் சேஞ்சஸ், பட் பாயிலிங் ஆஃப் எக் இஸ் அ கெமிக்கல் சேஞ்சஸ். ஒய்? எங்கள் தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்க, அது ஃபிசிக்கல் சேஞ்சுன்னு சொல்கிறீங்க. அதை முட்டையை போட்டு கொதிக்க வச்சா மட்டும் எது கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறத ஒரு அடிபாதித்தனமான ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிலிங் ஆஃப் வாட்டர் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ்ன்னு ஏன் சொல்கிறோம்னா on boiling the water converted into steam. அதை நம்ம பாயில் பண்ணோம்னா நம்மளுக்கு அது ஸ்டீமாக மாறுது. If we cover the beaker with the lid, the steam condenses back to the water. So the boiling of water is a physical change since only the physical state of the water changes. உங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடியாது. அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் தான் சேஞ்ச் ஆகுது. லிக்விட்லேருந்து கேஸ் ஆகுது, கேஸ்லேருந்து திருப்பி லிக்விட் ஆகுது, கண்டென்ஸ் ஆகி திருப்பி லிக்விட் ஆகுது. ஸோ ஃபிசிக்கல் சேஞ்ச் தான் ஆகுது. ஆனால் நம்மளோட பாயிலிங் ஆஃப் எக்கில் அப்படியா இல்லை. when the egg is boiled the chemical nature of the egg change. அது நல்லா தண்ணியாக கொலன்னு இருக்கிறது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்டாக மாறுது. ஸோ the properties of the boiled egg are slowly different from the raw material. Hence the boiling of eggs is a chemical changes. ஓகேவா? ஸோ இதோட இந்த லெசனை வெற்றிகரமாக முடிச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டூடெண்ட் லீகேட். தேங்க்யூ.